அவன்தான் பேதை. அடுத்து, உறவுகளையும் நண்பர்களையும் எவன் இனம் கண்டு கொள்ளுகிறானோ அவன்தான் விவேகி. நல்ல மனுஷன் தன்னில் தானே திருப்தி அடைவான், தீமையை கண்டுபிடிப்பான், தேவ கோபானைக்கு பயந்து வாழ்வான், உறவுகளையும் நண்பர்களையும் இனம் கண்டு கொள்ளுவான். நல்லா பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படியே மழை பொழிவாங்க, அன்பு பொழ. ஆனால் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் முடியுமாக. கவனிங்க எல்லாரும். யூகங்களை நம்பாதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்புங்கள். என்னங்க யூகங்கள் தெரியுமா? அது அப்படி இருக்கலாம், அது இப்படி இருக்கலாம், அது அப்படித்தான், அது இப்படித்தான் இல்லை. உங்கள் யூகங்களை வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிரசம்ஷன். உங்களுக்கு தெரியுமா? மரியாளும் யோசேப்பும் எருசலேமுக்கு போகும்போது மரியாள் நினைத்தாள் இயேசு யோசேப்போடு இருக்கிறார், யோசேப்பை நினைத்தார் அவர் மரியாளோடு இருக்கிறார். 3 நாளைக்கு பிறகு தான் தெரியும் அவர் யாரோடும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? போக 3 நாள், வர 3 நாள், 3 நாள் அவங்க ஆண்டரோட வரவே இல்லை. ஆனால் பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் தாய், இயேசுவின் தகப்பன். ஆனால் உறவு இல்லையே. 3 நாளைக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க அதை. அதே போல் சிம்சோன் தெளிவாக சொல்கிற வந்துட்டாங்க. அவர் சொல்கிற இல்லை, நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் தன்னை விட்டு போனதே அவனுக்கு தெரியல, அபிஷேகம் போனதே தெரியல. திரும்ப சொல்கிறேன், யூகங்கள் ஆபத்தானது, முடிவில் சாபத்தையும். சிம்சோனுக்கு ரொம்ப உண்மை. நீங்கள் நினைக்கிறீங்க யூஆர் ஆல் ரைட். போன வாரம் போட்டாங்க இட் சீம்ஸ் ரைட் பட் நாட் ரைட். போன முந்தின வாரம் போட்டோம் இட் சீம்ஸ் ரைட் பட் நாட் ரைட். உங்களுக்கு சரியாக தோணும், ஆனால் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, 2 வார்த்தை அவன் பின்மாறி 2 பேரை சொல்லியிருக்குது. நல்ல மனுஷன் தன்னில் தானே திருப்தி அடைவான், பின்வாங்கும் இதயம் உள்ளவன். பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அடுத்த நாள் பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணலாம். என்னைக்கு அந்த செட்பேக் வருதோ, கவனிங்க, நான் கூட சொன்னேன், யூதாஸ்க்கு உண்மையாகவே ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. என்ன நினச்சா, நான் காசு வாங்கிப்பேன், காட்டி கொடுத்துருவேன், அவர் மறைஞ்சிருவார், எத்தனை நேரம் மறைஞ்சிருக்கிறார், ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுவார். அப்படி நினச்சி தான் அந்த காசை வாங்கினான். கடைசியில் அவன் யூகம் அவனையே தற்கொலைக்கு நேரம் நடத்திற்று. அவன் நினச்சது ஒன்று,